போங்க போங்க. நிஜமாதான் நிறைய வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். அஜித் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரக்கர்ஸ்னு வச்சுருப்பேன். ஆர்கே ட்ரக்கர்ஸ்னு வச்சுருப்பேன். வந்துருச்சுன்னா வீடியோ வரும் ஃபுல்லாக. தெரியுதா? ஃபேமஸ் ஆயிருவீங்க நீங்க. ஆமா வாணே வாணே அடுத்து இல்ல அடுத்து நீங்களும் ஃபேமஸ் ஆகலைண்ணே. ஆமா ஆமா அந்த பழைய போட்டோலாம் என்கிட்ட இருக்கு. இல்ல இருக்கு இருக்கு என்கிட்ட இன்னும் நான் பார்த்தேன். நான் வீட்டில் இருந்துச்சு இந்த பழைய போட்டோலாம். இந்த பேர் என்னது வேல்முருகன் தானே? இது எந்த இடம்டா? சுருளி அருவி போட்டு தானே? வெல்கம் டு மை சேனல். இது எந்த ஊர் நான் சொல்லுனேன்? தேனி மாவட்டம். தேனி மாவட்டமா? தேனி மாவட்டம் சின்னமனூரா? நடந்து வர்ற இந்த அண்ணன் வந்து ஐயனார் வீதி மதுரையில இருந்து வரணும். ஒரு சீட்ல ஆடுது ஓவரா நல்லா தானே இருக்கு. போயிட்டு தானே நல்லா லேடிஸ் குளிக்க நல்லா இருக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும் தெரியலையே. இன்னும் போகணுமா? அருவி பேர் என்னது? 2 கிலோ. 2 மீட்ரு சுருளி அருவி. குகையா இது? ஃபுல்லாக ஃபாரஸ்ட் காடு மாதிரி இருக்குது. குகையா? இங்கே சுருளி அருவியில் குளிச்சுட்டு அப்புறம் வீரவாண்டி வேற போகணுமா? ஃபஸ்ட்டு போனது குன்னத்தூரா? குச்சனூர். ரெண்டாவது வீரவாண்டி. ரெண்டாவது வீரவாண்டி. மூணாவது வைகை டேமா? அது மதுரை இல்லை? இந்த தேனி தண்ணியில் அங்கே தான் வருது. ஆமாம் ஆண்டி இந்த தண்ணியில் அங்கே தான் சேரும். பரவாயில்ல இங்கே குழு குழுன்னு இருக்குங்களா ஃபாரஸ்ட் ஏரியா? எது? மூணாறுலேருந்து வர்ற தண்ணி தான். இந்த கேரளாவில் இங்கிட்டாம ஜாயின் பண்ணி இந்த சைடு போனோம். இந்த சைடு போனோம். இது ஆண்டிவிட்டியா தண்ணி. மூணாறு முல்லையாறு அணைக்கட்டுலேருந்து வர தண்ணி. முல்லையாறு மூணாறில் தான் மழை பெஞ்சிட்டு வர்றது. அந்த தண்ணி தான் இங்கே வருது. பிள்ளையார் மட்டம் கட்டி அப்படியே வந்து வந்து ஒரு சின்ன சின்ன கமாபடி அப்புறம் அடுத்து வைகை டேம். அப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக மதுரை தான் போகுதோ? வைகை ஆற்றுக்கும் வைகை ஆற்றுக்கு போனாக்கா நேராக ராமேஸ்வரம் போயிடும். அந்த அந்த பாதையில் பிரிஞ்சிடும். எதில்? 2 பிரிவாக போவோம். நம்ம குற்றாலம் தண்ணி எல்லாம் தாமிரவணி ஆற்றுக்கு போவோம். அந்த தண்ணி தாமிரவணி ஆற்றுக்கு போய் நேராக கடலுக்கு போய் சேர்ந்தோம்.
இந்த தண்ணி நேராக கன்னியாகுமரி இந்த இதுங்க போயிட்டாங்க. ஓ, இங்கிட்டு ஒரு பிரிவு இதில். இதுக்கு முன்னாடி வந்துருக்கானே. அப்பா கூட்டி வந்திருக்காருல்ல இந்த இடத்துக்கா. சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்து அப்போ நானும் வந்திருக்கேனா 5 படி 6 7 படிக்கும்போது. எந்த ஸ்கூல்ல? டிஎஸ்எம் ஸ்கூல். அப்போவே இந்த அதுக்கு மாதிரி திருச்செந்தூர் கூட்டி போனாரு. அடுத்த மாதிரி கோல்டன் பீச் கேரளாவில் கூட்டி போனாங்க. கோல்டன் பீச் அது வந்து எந்த இடத்துல இருக்குது? திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்துக்குள்ளையா கோல்டன் பீச்? சரி சரி சரி. இப்போ நம்ம ஊர்ல இருந்து கேரளாவுக்கு அடிக்கடி பஸ் இருக்குல்ல? சுற்றி பார்க்குறது வந்து பாலக்காடு தான் போகணும். இல்லை அங்கே நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த சைட்லாம் சுற்றி பார்த்துட்டு கன்னியாகுமரிக்கு தான் அந்த சூரியனை பார்க்கறதுக்கு போவோம். இது காலையில் 5 மணிக்குன்னா காற்று விருங்க பார்க்க ஒரு 6 மணி ஆனாக்கா சூரியனை பார்க்க. சாயங்காலமா காலையிலையா? காலையில். அதுக்கெல்லாம் சீக்கிரமாலாம் போகணும். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும் மேலே? பக்கம்தானா? இந்த சைடு கேரளா, மூணாறு, தேனி, மூணாறு, அப்புறம் கம்பம். கம்பம், சின்னமன்னூர். ஆனால் நான் லொக்கேஷன் போட்டு பார்த்தேன், மலைக்கு அங்கிட்டு போனால் சதுரகிரி. அது வந்து கிழக்க போகணும். கிழக்கையா? கிழக்காமே போயிட்டு வந்து சதுரகிரி வரும். அடுத்து நம்ம கல்லழகர் கோயில். அப்படி இங்கிட்டு வந்து போனோம்னா கடைசி பாடு வந்து கேரளா இந்த இதுதான், மூணாறு தான் கடைசி. தெற்க போயாச்சுன்னா எல்லா திருவனந்தபுரம் கேரளா தெற்க. சரி சரி சரி. இந்த வீரபாண்டி கோயிலில் பாருங்க. அந்த வீரபாண்டி எங்கேருந்து வருது அந்த தண்ணியெல்லாம்? தேனி மாவட்டத்துலேருந்து. தேனி மாவட்டம் இல்லை, அதான் எங்கேருந்து வருது? மூணாறுலேருந்து வருது. மூணாறுலேருந்து வரும்போது அடுத்து ஊர் கிராமங்கள் இருக்கும். கிராமங்கள் கால்வாயிலே வந்து இந்த வீரபாண்டி ஆற்றுல போய் விழுவோம். ஓ, படிப்படியாக இருக்கும். அந்த படியில் தண்ணி விழுவோம். அதெல்லாம் குளிப்பாங்க. அங்கே உள்ள கிராமங்கள் வந்து அதில் குளிப்பாங்க வீரபாண்டியில். ஓ, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் வீரபாண்டி கோயிலுக்குள்ள. அந்த தண்ணி தான் அப்படியே வந்து வைய ஆற்றுக்கு வரும். மதுரைக்குள்ளே போய் நுழையும். மதுரைக்குள்ளே வந்து அடுத்து சோழவந்தான் ஆறு. ஆறு வந்து நமக்கு அப்படியே வந்து கடைசியில் இங்கே வந்து இன்னும் இதுலேருந்து மேலே ஏறணும் போலையே. ரொம்ப தூரம். இதை பார்க்கும்போது குற்றாலத்துக்கு வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா குற்றாலத்தில் குளிக்க முடியாது. இப்போல்லாம் குளிக்க முடியாதுல்ல. இப்போ தடை போட்டாங்க. எல்லாம் ஆட்சிக்கு மேலே ஊது தடை போட்டாங்க. பழைய குற்றாலத்தில் குளிக்கலாம், ஐந்தருவியில் குளிக்கலாம். எவ்வளோ படிக்கிட்டு மேலே ஏறி போகணுமா? இங்கே போய் தான் குளிக்கணுமா? இங்கே என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? ஹாய். செல்ல பிடிங்கிறாத, ஃபோனை பிடிங்கிறாம. ஒரு டைம் இப்படிதான் குறைஞ்சி என்னமோ கொடுக்குறது கடிச்சு ஊசி போட்டுச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. நானும் சித்தப்பாவா
ஃபைனலாக அந்த அருவிக்கு வந்தாச்சு. அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? 1 கிலோமீட்டர் வருமா? அங்கேருந்து நடந்து வர்றது இல்லை ஒன்றாகாது. ஃபாதர் குளிக்கணுமா? வேணாமா? இல்லை கண்டிப்பா. அப்போ இந்த தீபாவளிக்கு நம்ம இங்கே தனியாக வந்துடுவோம். நல்ல இடம் சூஸ் பண்ணுங்க. இப்பயாவும் ஓ இதுவா